கிறிஸ்துவுக்குள் பிரியமான சகோதர சகோதரிகளே, இயேசு கிறிஸ்துவின் இனிதான நாமத்தில் நான் உங்களை வாழ்த்தி வரவேற்கிறேன். இன்றைய தினம் உங்களுக்காக கொடுக்கப்பட்ட வேத வசனம் யோசுவா 8ஆம் அதிகாரம் 34-35 வசனங்கள். அதற்கு பின்பு அவன் நியாயப்பிரமாண புஸ்தகத்தில் எழுதியிருக்கிறபடி நியாயப்பிரமாணத்தில் சொல்லிய ஆசீர்வாதமும் சாபமும் ஆகிய சகல வார்த்தைகளையும் வாசித்தான். மோசே கட்டளையிட்ட எல்லாவற்றிலும் யோசுவா இஸ்ரவேலின் முழு சபைக்கும், ஸ்திரீகளுக்கும், பிள்ளைகளுக்கும், அவர்களுக்குள் நடமாடி சஞ்சரித்த அந்நியர்களுக்கும் முன்பாக ஒரு வார்த்தையும் விடாமல் வாசித்தான். இந்த வசனத்தில் நியாயப்பிரமாண புஸ்தகத்தில் எழுதியிருக்கிறபடி ஆசீர்வாதமும் சாபமும் ஆகிய சகல வார்த்தைகளையும் யோசுவா என்ன செய்தாராம்? வாசித்தார். மோசே கட்டளையிட்ட எல்லாவற்றிலும் யோசுவா இஸ்ரவேலின் முழு சபைக்கும், ஸ்திரீகளுக்கும், பிள்ளைகளுக்கும், அவர்களுக்குள் நடமாடி சஞ்சரித்த அந்நியர்களுக்கு முன்பாக ஒரு வார்த்தையும் விடாமல் என்ன செய்தான்? வாசித்தான். நம்முடைய வேத புத்தகம் 40க்கும் மேற்பட்ட பரிசுத்தவான்களால் பரிசுத்த ஆவியின் ஏவுதலால் எழுதப்பட்டது. அதில் எழுதப்பட்ட ஒரு வார்த்தையும் வீணான வார்த்தைகள் அல்ல. இஸ்ரவேலின் தலைவனாகிய யோசுவா சகல வார்த்தைகளையும் வாசித்தான். நாம் வேதம் வாசிக்கும் போது சில ஆசீர்வாதமான வாக்குத்தத்தங்களை மட்டும் தேடி வாசிக்கின்றோம். சில நேரங்களில் வெளிப்படுத்தல் போன்ற பகுதிகள் எனக்கு புரியாது என்று ஒதுக்கி வைத்து விடுகின்றோம். ஆனால் வேதத்தை நாம் தொடக்கம் முதல் ஒழுங்கும் கிரமமாக எல்லா பகுதிகளையும் வாசிக்க அழைக்கப்படுகின்றோம். யோசுவா முழு சபைக்கும் கூறிய வார்த்தைகளை எல்லோரும் கருத்தாய் கேட்டார்கள். ஒரு சமயம் என்ன தொழில் செய்யலாம் என்ற குழப்பத்தோடு ஒரு மனிதன் காணப்பட்டான். தென்கொரியாவில் உள்ள பால்யாங்கிச்சோ சபையில் அங்கத்தினரான அம்மனிதன் அன்று ஆலய ஆராதனைக்கு கடந்து சென்றான். போதகர் பால்யாங்கிச்சோ பிரசங்கம் செய்தார். பிரசங்கத்தில் நீங்கள் பூமிக்கு உப்பாயிருக்கிறீர்கள் என்றார். உடனே அம்மனிதன் உப்பு வியாபாரத்தை ஆரம்பித்தான். அந்த வியாபாரம் மூலம் பெரும் பொருள் ஈட்டினான். கர்த்தருடைய வேதம் குறைவற்றதும் ஆத்துமாவை உயிர்ப்பிக்கிறதுமாயிருக்கிறது என தாவீது கூறினார். பேதுரு வேத வசனத்தை களங்கமில்லாத ஞானப்பால் என்கிறார். தேவ வசனம் ஜீவனும் ஆவியுமாயிருக்கிறது என்று எபிரேயருக்கு ஆக்கியோன் எழுதுகிறார். ஆகவே இத்தனை மேன்மை வாய்ந்த வேதத்தை அனுதினமும் வாசித்து மேன்மை பெறுவோம். ஜெபம் செய்வோம். அன்புள்ள இயேசப்பா, இதுவரை எங்கள் வேத வாசிப்பில் உள்ள நிர்விசாரத்தை மன்னித்து தினமும் முழுமையாக வேதத்தை வாசிக்கிற இருதயத்தை எங்கள் ஒவ்வொருவருக்கும் தாருங்க. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன், ஆமேன். காட் பிளஸ் யூ.